Hello children, we are continuing with the numericals and gravitation. So far over 6-7 problems போட்டிருக்கோம். We are going to continue. இன்னும் கொஞ்சம் type of problems போடுறோம். So போகிறதுக்கு முன்னாடி நம்ம formula list every time you will have to remember. First formula refers to the Newton's law of gravitation. Second one is the formula to calculate the acceleration due to gravity at any one place. மூணாவது formula how g varies with respect to the height. Fourth one how g varies with respect to the depth. அஞ்சாவது ப்ராப்ளம் வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் அ சேட்டலைட் கோயிங் ரவுண்ட் அ பிளானட் இல்லைன்னா பிளானட் கோயிங் ரவுண்ட் த சன். சிக்ஸ்த்து ஒன் இஸ் கெப்லர்ஸ் தேர்ட் லா. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணினதுலேருந்து வில் கண்டினியூ வித் த ப்ராப்ளம்ஸ். வி ஹவ் ப்ராப்ளம் நம்பர் 8. 7 ப்ராப்ளம்ஸ் போன வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ 8லேருந்து கண்டினியூ பண்ணுறோம். Let's try to do a different problem. A particle of mass m1 is kept at x is equal to 0. ஸோ நம்ம அப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஆரிஜின் தான் x is equal to 0 in the place. அதில் வந்து a particle of mass m1 is kept. Okay. And a particle of mass, another mass m2 is kept at x is equal to d. இங்கே x is equal to dங்கிற பிளேஸில் another particle m2 வச்சுருக்கோம். When a third particle is kept at x is equal to d by 4. x is equal to d by 4. இந்த total dல 1/4 distance. இந்த d by 4 distanceல another particle m1 ஒரு particle வைக்கிறோம். No net gravitational force acts on this particle. Force on the mass small m is equal to 0 net force. Then find the value of m2 by m1. பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக. இங்கே m1 ஒரு மாதம் இந்த இடத்துல வைக்கிறோன்னா அது மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்? 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். m1ன்ற மாஸ் m தன்னை நோக்கி இழுக்கும். Let us take this as force F1. F1 is the force exerted by m1 on m. ஏன் டைரக்ஷன் லெஃப்ட் சைட் போட்டிருக்கேன்? இந்த ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதனால் m1 வந்து m தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி m2 என்ன பண்ணும்? அதுவும் m அட்ராக்ட் பண்ணும் டுவர்ட்ஸ் தி ரைட் வித் எ ஃபோர்ஸ் F2ன்னு வச்சுக்கலாம். ஸோ F2 இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் m அண்ட் m2. இப்போ இது ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கணும். ஸோ நெட் ஃபோர்ஸ் 0ன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த F1 இஸ் ஈக்குவல் டு F2ன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ கால்குலேட் பண்ணால் F1னா என்ன? m1க்கும் m-க்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ். ஃபார்முலா என்ன? g m1 into m divided by ரெண்டு பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் d by 4 the whole square. So this is equal to what is F2? g m2 into m divided by, இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் d. You can see the total distance between m1 and m2 is d. So the distance between m1 and m is d by 4. So in the distance d by 4 இருக்கிறதுனால, so rest of the distance we can write it as 3 by 4d நம்ம எழுதிக்கலாம். So இங்கே நம்ம substitute பண்ணினோம்னா 3d by 4 the whole square. பார்க்கலாம் எதெல்லாம் கேன்சல் ஆகிடுறதுன்னு. gm கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம m2 by m1 வேணும். இந்த m1 இங்கே கொண்டு வரலாம். 3d by 4 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 3d by 4 the whole square divided by d by 4 the whole square is equal to m2 by m1. So d by 4 cancel ஆகிடும். 3 square is equal to m2 by m1 or m2 by m1 is equal to 9 அப்படின்னு நம்ம எழுதலாம். So m2 by m1 is 9. ஸோ இதில் என்ன க்ளூ என்ன? நெட் ஃபோர்ஸ் 0ங்கிறதுனால லெஃப்ட் சைடு இருக்க ஃபோர்ஸும் ரைட் சைடு இருக்க ஃபோர்ஸும் ஈக்குவல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் கோ. A body weighs a weight on the earth is 120 Newton. What is its weight in moon கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் weight on earth by weight on moon is equal to mg earth by mg moon. நம்ம கேன்சல் பண்ணால் g earth by g moon is equal to we know 1 by 6. Sorry, 6. G earth is greater than G moon. அப்போ G earth is 6 times the gravity on moon, so 6. So weight on earth அது கொடுத்துட்டாங்க 120ன்னு. if I substitute for that, 120 divided by weight in the moon is 6. So cross பண்ணினா weight in the moon is 120 by 6 is equal to 20 Newton. Okay, next sum. As one moves to place 3200 km above the earth's surface, earth இருக்கு,
எர்த்தோட சர்ஃபஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போகிறான்னா ஒரு ஆள் 3200 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு போனால் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் திஸ் ஹைட், இந்த ஹைட்டில் 4/9 ஆஃப் இட்ஸ் வேல்யூ ஆன் த எர்த் சர்ஃபஸ். எர்த் சர்ஃபஸில் இருக்கிற மாதிரி 4/9 மாறிடுச்சு, 4/9g ஆகிடுச்சு, குறைஞ்சி போச்சு. calculate the radius of the earth from this data. இந்த இதுலேருந்து டேட்டாலேருந்து எர்த்தோட ரேடியஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், ஜிஹெச்க்கும் ஜிக்கும் ரிலேஷன் நமக்கு தெரியும். GH/G is equal to R/R+H the whole square. அப்போ இங்கே GH/G ரீஅரேஞ்ச் பண்ணினா this is 4/9, this is equal to R/R+H the whole square எழுதிக்கலாம். If I take square root, I have 2/3 is equal to R/R+H. இப்போ இது cross பண்ணிண்டா 2R plus 2H is equal to 3R. இந்த 2R அந்த சைட் கொண்டு போனால் 2H is equal to R வரும். அப்போ R is equal to 2 into height எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3200 கிலோமீட்டர், which is equal to 6400 கிலோமீட்டர்னு எழுதலாம். ஸோ G கண்டுபிடிக்கிறது மூலமாக ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை எக்ஸாக்டாக மெஷர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். A ball is dropped from a cliff. ஒரு மலை மேலேருந்து ஒரு பாலை ட்ராப் பண்ணுறாங்க. இது ஃப்ரீ ஃபால் சம். ஓகே, ஃப்ரீ ஃபால் அப்படின்னா the initial velocity is 0. Find its speed velocity after 2 seconds கேட்குறாங்க. What is the time taken for it to fall through a height of, இது ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின், அது எவ்வளோ ஹைட்டு வருதான், 78.4 மீட்டர் ஃபால் ஆச்சுன்னா, கீழே வந்ததுன்னா இங்கேருந்து ஒரிஜினல்லேருந்து போன்ற பிளேஸ்லேருந்து, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஸ்பீடு கூட கண்டுபிடிக்கலாம். பட் இந்த கொஷனில் இது ரெண்டு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். ஃப்ரீ ஃபால் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும். V is equal to U plus AT, U 0 ஆகிட்டதுனால GT. அப்புறமா நமக்கு S is equal to UT 0 ஆகிட்டதுனால half GT squared. அது ரெண்டு ஃபார்முலாவும் எப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துட்டா V is equal to GT. அதில் G is 9.8, T எவ்வளோ செகண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 19.6 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 2 செகண்ட் 0 ஸ்பீடில் ஆரம்பித்து ஸ்பீட் இன்க்ரீஸே ஆகிக்கிட்டே வந்து 2 செகண்ட்ஸ் கழிச்சு அதுக்கு எவ்வளோ ஸ்பீடு இருக்கும். அடுத்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். எஸ் எவ்வளோ, எஸ்னா ஹைட், எவ்வளோ ஹைட் அது ட்ராவல் பண்ணியிருக்கு, 78.4 மீட்டர். half இன்ட்டு ஜிக்கு பதிலாக 9.8 T ஸ்கொயர். அதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கு, T ஸ்கொயர் டைம். பார்க்கலாம், இதால் கேன்சல் பண்ணால் 4.9. ஸோ T ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 78.4/4.9. 7ஆல் கேன்சல் பண்ணலாமா, 11.2/0.7. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10, 112/7. திரும்ப இது டிவைட் பண்ணால் we have 16. ஓகே, ஸோ T ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ T இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். ஸோ இவ்வளோ ஹைட் மேலேருந்து இது கீழே விடுறதுக்கு அதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகிருக்கு, இட் ஹஸ் டேக்கன் 4 seconds to fall through this height. Okay, so next question. A body thrown upwards reaches the highest point in 5 seconds. கீழேந்து மேலே ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறாங்க. ஸோ இந்த டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு அது மேலே போய்கிட்டே இருக்கும், ரொம்ப போகாது. ஒரு குறிப்பிட்ட நம்ம கொடுத்த வெலாசிட்டியை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் போகும். நான் U வெலாசிட்டியில் த்ரோ பண்ணால் மேலே போக போக ஸ்பீடு குறைஞ்சிட்டே போய் இந்த டாப் மோஸ்ட் பொசிஷனில் ஸ்பீடு பிகம் 0. ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சா, இட் ரீச்சஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் இன் 5 செகண்ட்ஸ் ஆச்சான். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ ஸ்பீடில் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 5 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், V is equal to U plus AT ஃபார்முலா எடுத்துக்கலாம். இங்கே ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆச்சு, இனிஷியல் வெலாசிட்டி U கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆக்சலரேஷன் இஸ் 9.8. அது எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்துருந்தது, 5 செகண்ட்ஸ் எடுத்துருக்குது. அப்போ U is equal to, ஆக்சுவலி இது சைன் மாறி வரதுனால நம்ம வெறும் மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம். 9.8 into 5, அது 10ன்னு எடுத்துட்டால் அப்ராக்சிமேட்லி 50 வரும். 49 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் அது தூக்கி போட்டிருக்கோம். ஸோ இந்த கிராவிடேஷன் வந்து ஃப்ரீ ஃபால் சம்ஸ்லேயே நிறையா நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம ஃப்ரீ ஃபால் ஆல்ரெடி நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் நிறையா போடுறதுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். பார்க்கலாம், ஒரு தியரி கொஷின் பார்க்கலாம். we'll see. Earth moves around the sun in elliptical path.
இப்படி எலிப்டிக்கல் பாத்தில் எர்த் மூவ் ஆகிட்டுருக்கு, சன் ஒரு ஃபோசையில் இருக்கும். when will the speed of the earth be maximum and when will it be minimum? பார்க்கலாம். சன் இங்கே எலிப்ஸோட ஃபோக்கஸில் இருக்கிறதுனால எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்போ சில நாட்களில் அதோடைய டிஸ்டன்ஸ் குறைச்சலாக இருக்கும், சில நாட்களில் எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். when the earth is far from the sun, when the earth is far from the sun, அதுக்கு என்ன பொசிஷன் பேர்? அப்போகி பொசிஷன்னு பேர். அங்கே டிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் லெஸ்ஸாக இருக்குது. ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் லெஸ்ஸாக இருக்குது, அதனால் ஸ்பீடு லெஸ்ஸாக இருக்குது. when the earth is nearer to the sun, which is called a perigee position, perigee or perihelion. அப்போ distance between the earth and the sun is less. distance கம்மியாக இருக்கிறதுனால force of attraction is more. எப்படி தெரியும்? F is inversely proportional to d square. ஸோ d லெஸ்ஸாக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் acceleration is more because acceleration is F by m. A is directly proportional to F. A அதிகமாக இருக்கிறதுனால velocity அதிகமாக இருக்குது, speed is less, greater. ஸோ சன்னிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும்போது ஸ்பீடு குறைச்சலாக இருக்குது, சன்னிலேருந்து குறைச்சலான டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஸ்பீடு அதிகமாக இருக்குது. இது நம்ம கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன்லேருந்து புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின். where is the value of G greater, at the poles or at the equator? நமக்கு தெரியும் எர்த் இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்பியர். இது இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இருக்குது, ஃப்ளாட்டன்ட் அட் த. ஸோ போல்ஸில் பார்த்தோன்னா ரேடியஸ் அட் த போல்ஸ் இஸ் லெஸ். ஸோ த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி gm by r ஸ்கொயரில் r கம்மியாக இருக்கிறதுனால g is more. ஸோ g is more at the poles and less at the equator. போல்ஸில் மேக்ஸிமம். நல்லா தெரிஞ்சுக்க ரெண்டு ரீசன் அது. ஒன்று இந்த எர்த் ஃப்ளாட்டண்டாக இருக்கிறது, இன்னொன்று ரொட்டேஷன் தான். ஸோ பட் இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜி வேல்யூ இஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ் அண்ட் மினிமம் அட் த ஈக்வேட்டார். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் அண்டர் விச் ஜி வில் சேஞ்ச் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ்? 3 ரீசன் என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஆல்டிடியூட்னால மாறும், latitudeனால மாறும், டெப்த். So G changes with respect to the altitude of a place, depth of a place and latitude of a place. These are the 3 reasons why G is changing from one place to the other. So again, if you are using a spring balance, நீ என்ன மெஷர் பண்ணுவீங்க? மாஸ் மெஷர் பண்ணுவியா, கிராவிட்டி மெஷர் பண்ணுவியான்னு கேட்குறாங்க. ஸோ யூஸிங் அ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் we will measure only the weight. ஏன்னு சொன்னால் ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னால் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்ப்ரிங்கில் ஒரு ஹூக் இருக்கும், அதில் அது ஏதோ அந்த பையத்துக்கு மாட்டி இதில் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ரீடிங் காட்டும். இதில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கட்டாயமாக ஆக்ட் ஆகுது அந்த பொருள் மேலே. அதனால் அந்த மாசு கிராவிட்டி ரெண்டையும் சேர்த்து W = mg தான் மெஷர் பண்ணுறோம். அதே நம்ம பீம் பேலன்ஸ் எடுத்தோம்னா, பீம் பேலன்ஸ்னால் 2 தராசு இருக்கும் இல்லையா? ஒன்றில் வெயிட் வைப்பாங்க, இன்னொன்று நம்ம பொருள் வைப்போம். அங்கே பார்த்தா இங்கேயும் தான் கிராவிட்டி ஆக்ட் பண்ணுது, ஆனால் ரெண்டுலேயும் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கேன்சல் பண்ணிடுது, இந்த மாசை மட்டும் இது மெஷர் பண்ணுது. So using a beam balance, we measure the mass of an object, whereas using a spring balance, we measure the weight of an object. So இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே.